ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம தமிழ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக சார்பெழுத்துக்களில் குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரெடி உயிர்மை ஆயுதம் உயிரபடை ஒற்றபடை அப்படிங்கிறத பார்த்துக்கும். இப்போ குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ குற்றியலுகரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குற்றியலுகரம் அப்படின்னா அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. இது சொல்லோட ஈச்சில் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதோட கடைசியில் மட்டும்தான் குற்றியில் இருக்கிற எழுத்து வந்து வரும். ஓகேவா? இப்போ உகர ஓசையை குறைத்து ஒழிப்பது குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உகர ஓசை இருக்கு இல்லையாங்க, ஊ அப்படிங்கிறது குறைச்சி ஒழிப்பாங்க கொஞ்சம் கம்மியாக. அது இப்போ ஊ அப்படிங்கிறது ஒரு மாத்திரையாக தான், ஒரு மாத்திரையிலேருந்து அதை அரை மாத்திரையாக குறைச்சி கம்மி பண்ணி நம்ம பேசுகிறது தான் வந்து இது குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மாத்திரை அளவு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை, மேலத்துக்கு ஆயுதத்துக்கு வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ வந்து உகர ஓசை வந்து குறைச்சி ஒழிக்கிறது தான் வந்து குற்றியல் உகரம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். வயிறு, நெஞ்சு, பாட்டு, பத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வயிறு அப்படின்னு சொல்லும்போது ரூ அப்படின்னு சொல்லும்போது ஊ வந்து முழுமையாக தெரியுது. ரூ அப்படின்னு மட்டும் தனியாக சொல்லும்போது, இதே இது வயிறு அப்படின்னு சொல்லும்போது ரு அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. வயிறு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம், வயிறு அப்படி தான் சொல்கிறோம். வயிறு அப்படின்னு சொன்னால் ஊ அப்படிங்கிறது தெரியும். நம்ம வயிறு, நெஞ்சு அப்படின்னு சொல்லிடுவோமா? அப்போ ஊ அப்படிங்கிறது வந்து குறைந்து ஒழிக்கிறது தான் குற்றியல் உகரம் சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டாலே எப்போதும் குற்றியல் உகரம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வல்லின மெய் மீது உகரம் ஏறி வரும்னு சொல்கிறாங்க. வல்லின எழுத்துக்களுக்கு இல்லையா கசட தவறு அப்படிங்கிறது, கசட தவறு இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்கள் மேலே உகரம் ஏறி வருவது தான் இதோட இப்போ இக்கு இருக்கு இல்லையா, இக்கு பேர் நான் எழுத்துக்கள் கசட தவறுன்னு சொல்லி வரதுனால அப்படி சொல்கிறேன். இக்கு ப்ளஸ் ஊ வந்து கூ அப்படின்னு வருமா, இச்சு ப்ளஸ் ஊ சூ அப்படின்னு வருமா, இட்டு ப்ளஸ் ஊ தூன்னு வருமா, இட்டு ப்ளஸ் ஊ வந்து டூன்னு வரும், இப்போ ப்ளஸ் ஊ பூன்னு வரும், இரு ப்ளஸ் ஊ வந்து ரூ அப்படின்னு வருமா. இதுதான் அதை தான் சொல்லுவாங்க, வல்லின மெய் மீது உகரம் ஏறி வருமா. அந்த குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்து குற்றியல் உகர எழுத்துக்கள்லேருந்து கடைசி வரக்கூடியது வந்து இந்த குசுடு துபுரு அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து சொல்லோட ஈச்சில் மட்டும் தான் வரும், சொல்லோட கடைசியில் மட்டும் தான் வரும், முதல் இடையில வந்து குற்றியல் உகர சொல் வந்து வராது. ஓகேவா? உகரம் வல்லின மெய் மீது வந்து உகரம் ஏறி வரும், அதான் குசுடு துபுரு அப்படிங்கிறது சொல் ஈச்சில் மட்டும் தான் வரும், முதல் இடையில வராது. அப்புறம் தனிக்குறி மட்டும் சேர்ந்து வந்தால் அது குற்றியல் உகரம் கிடையாது. இப்போ பஸ் அப்படிங்கிறது வந்தால் இதை நம்ம அடுத்து பார்ப்போம். முற்றியல் உகரம் வந்து சொல்லுவாங்க, அதை அடுத்து பார்க்கலாம். குற்றியல் உகரம் தனிக்குறியில் அடுத்து குசுடு துபுரு எழுத்துக்கள் வந்துருந்துச்சுன்னா அது வந்து குற்றியல் உகர செயல் கிடையாது, அது வந்து முற்றியல் உகரம் வந்து சொல்லுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ கீழே பார்க்கலாம். இப்போ மாத்திரை அளவு வந்து அரையாக மாறிடும், அதை சொன்னோம்லையே முதல்லே. இப்போ ஊ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கிறது வந்து எவ்வளோ அரை மாத்திரை அளவாக குறைச்சி ஒழிக்கிறது தான் குற்றியல் உகரம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 4 ரூல் மட்டும், இந்த 3 ரூல் மட்டும் தெரிஞ்சாலே போதும். உகரம் வல்லின மெய் மீது வந்து உகரம் வந்து ஏறி வருது, குசுடு துபுரு அப்படிங்கிறது தான் சொல்லி நீட்டில் வரும், முதல் இடையில வராது. தனிக்குறளாக வந்து அது வந்து முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் கிடையாது. மாத்திரை அளவு வந்து அரையாக வந்து மாறிடும். ஓகேவா? மாத்திரை அளவு அப்படிங்கிறது ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக மாறிவிடும் நம்ம சொல்லும்போது. இப்போ ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். விடு அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு தனிக்குறள் தானே. விடு அப்படிங்கிறது ஒரு தனிக்குறள். குறளை தொடர்ந்து எனக்கு குசுடு துபுரு வந்திருக்கா. அப்போ இது இது என்னது முற்றியல் உகரம். முற்றியல் உகரம்னா ஒரு குறளை தொடர்ந்து ஒரு தனி குறளை அடுத்து அந்த முற்றியல் உகர எழுத்து வரக்கூடியது தான். சரி, குற்றியல் உகர எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து முற்றியல் உகரம். ஓகேவா? ஒரு மாத்திரை அளவில் அது வந்து முழுமையாக இருக்கும். விடு அப்படின்னா அந்த விடு டு அப்படிங்கிற டூ அப்படிங்கிறது வந்து ஊ அப்படிங்கிறது வந்து முழுமையாக ஒழிக்கு இல்லையா, அது வந்து முற்றியல் உகரம். முழுமையாக ஒழிச்சா அது வந்து முற்றியல் உகரங்க. அரை மாத்திரை அளவில் ஒழிச்சா அது வந்து குற்றியல் உகரங்க. ஓகேவா? அப்போ விடு அப்படிங்கிறது முற்றியல் உகர சொல். ஓகேவா? இப்போ கொடு அப்படிங்கிறது ஒரு தனிக்குறள், அதனை தொடர்ந்து டூ அப்படிங்கிறது வந்திருக்கு, குற்றியல் உகர எழுத்து வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்னது முற்றியல் உகரம் தான். பசு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இது முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் கிடையாது. இப்போ பஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இது என்னது குற்றியல் உகர சொல் தான். சூ அப்படிங்கிறது பசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊ அப்படிங்கிறது முழுமையாக ஒழிச்சிச்சு. இப்போ பஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஜு அப்படின்ட்டு ஒரு குறைந்து ஒழிக்கிறது. ஊ அப்படிங்கிறது சூவை வந்து நம்ம வந்து குறைச்சி ஒழிப்போம். ஸோ அது வந்து என்னது அப்போ குற்றியல் உகரம் அப்படிங்கிறது. பஞ்சு அப்படிங்கிறது வந்து குற்றியல் உகர சொல்.
இப்போ முரடு அப்படிங்கிறது வந்து முரடு அப்படிங்கிறத பாருங்கள், 2 தனி குரல் இருக்குது. அதனால் அடுத்து என்ன வந்திருக்கு, குச்சியில் ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்போ முரடு அப்படின்னு சொல்லும்போது டு அப்படின்னு தான் இதுலேயுமே சொல்கிறோம். அப்போ உகரத்தோட இது வந்து குறைந்து ஒலிக்குது. ஸோ இதுவும் என்ன சொல், குச்சியில் ஒரு சொல். எக்கு அப்படிங்கிறத சொல்லிப்பாருங்க. இதுவும் என்னது, கூ அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும், எக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் குச்சியில் ஒரு சொல் தான். அதாவது ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிச்சா அது வந்து குச்சியில் உரமுங்க. ஒரு மாதிரி அளவு அப்படியே ஒழிச்சா அது வந்து முச்சியில் உரம். ஓகேவா? ஓகே. இப்போ குசுடு துபுரு அதான் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, குசுடு துபுருவில் தனிக்குறள் அடுத்து வரும் உகரத்துக்கு முற்றியலுகரம் என்று பேர். அதான் சொன்னேன் இல்லையா, முற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய உகரத்துக்கு வந்து முற்றியலுகரம் அப்படின்னு பேர். இப்போ ஒரு தனிக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடுத்து ஒரு என்ன எழுத்து வருது, உகரம் ஏறி வருதா, வழிநாட்டு இந்த குசுடுதுபுருவில் வந்துச்சு அப்படின்னா, குசுடுதுபுருவில் ஏதோ ஒரு எழுத்து கடைசியில் வந்து முதல் எழுத்து வந்து தனிக்குறளாக இருந்துச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம் தாங்க. வேறு எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். இதுதான் ஒரு தனிக்குறள் இருக்கணும், அதுக்கு பின்னாடி வந்து அந்த குசுடுதுபுருவில் ஏதோ ஒரு லெட்டர் வந்து இருக்கணும். ஓகேவா? அப்படி வந்தால் அது முற்றியலுகரம். ஓகேவா? இது ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். இது ஒன்று. இது நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போது ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது முற்றியலுகரம் தான். இதே தான் அரை மாத்திரை அளவில் ஒழிச்சிச்சுன்னா அது வந்து குற்றியலுகரம். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, புகு, பசு, விடு, அது, மாவு, ஏழு அப்படின்னு. அடுத்து குற்றியலுகரத்தோட வகைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ குற்றியலுகரம்னா என்னென்னு பார்த்துட்டோம், முற்றியலுகரம்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ குற்றியலுகரத்துலேயே நிறைய வகைகள் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. தனக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கள் வருது இல்லையா, அதை வச்சு நம்ம 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு வேர்டு இருக்கலாம், கடைசி வந்து குசுடுதுபுரு தான் வரும் அந்த இதில், அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வரும் இல்லையா, அதை வச்சு நம்ம 6 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன வகை அப்படின்னா பார்க்கலாம். இப்போ நெடித்தொட குற்றியலுகரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடித்தொட குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். நெடித்தொட குற்றியலுகரம் வந்து 2 எழுத்து சொல்லாக மட்டும் அமையும். ஒரு நெடில் எழுத்து இருக்கும், அதுக்கு பின்னாடியே ஒரு குசுடுதுபுருவில் வந்து ஒரு லெட்டர் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு அப்படின்னு. இப்போ ஆ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து இல்லையா, ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ரூ அப்படிங்கிறது என்னது, குசுடுதுபுருவில் வரக்கூடியது. ஓகேவா? அப்போ ஆறு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆறு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, ஆறு அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஆறு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போது இது வந்து மாத்திரையில் வந்து குறைந்து ஒழிக்குது. அப்போ இது வந்து என்னது, குற்றியலுகர சொல். இது வந்து நெடிலெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கனால இது நெடித்தொட குற்றியலுகரம். நெடித்தொட குற்றியலுகரம் முக்கியமாக ஈரெழுத்து சொல்லாம் மட்டும்தான் அமையும். ஓகேவா? அடுத்து ஆயுதத்தொட குற்றியலுகரம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வந்து ஆயுதத்தொட குற்றியலுகரம். ஓகேவா? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது ஆயுதத்தொட குற்றியலுகரம். எஃகு, அஃது அப்படின்னு. ஆயுதத்தொட குற்றியலுகரம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆயுதத்தை தொடர்ந்து ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து ஆயுதத்தொட குற்றியலுகரம். ஆயுதத்தை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்துருந்துருப்போம், நம்ம முன்னாடி வந்து ஒரு தனிக்குறளையும் பின்னாடி வந்து ஆயுதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தனிக்குறளும் பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்து, உயிர்மை குறள் அல்லது உயிர்மை நெடில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன்படி தான் இதிலே இருக்குது பாருங்கள். எஃகு அப்படிங்கிறது, கோ அப்படிங்கிறது வல்லின உயிர்மை குறள் தானே, தூ அப்படிங்கிறது வல்லின உயிர்மை குறள் தானே, அதான் வந்திருக்கு. ஸோ இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ அடுத்து 3வது உயிர்த்தொட குற்றியலுகரம் அப்படிங்கிறது தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொட குற்றியலுகரம் என்று சொல்கிறாங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா, உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொட குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி நெடில் அல்லாத உயிர்த்தொடர். இப்போ உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது உயிர்த்தொட குற்றியலுகரம். அது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது உயிர்த்தொட குற்றியலுகரம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த இது வந்து தெரிஞ்சுக்கணும், உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது உயிர்த்தொட குற்றியலுகரம். ஓகேவா? அதை பிரித்தா ஆ அப்படிங்கிறது வரும். அதனை தொடர்ந்து என்னது, குசுடுதுபுருவில் ஏதோ ஒரு இது இருந்துச்சுன்னா அது வந்து உயிர்த்தொட குற்றியலுகரம். ஓகேவா? அதாவது உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடுதுபுருவில் ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது உயிர்த்தொட குற்றியலுகரங்க. உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடுதுபுருவில் உள்ள ஒரு லெட்டர் வந்து இருந்தால் அது வந்து உயிர்த்தொட குற்றியலுகரம். சப்பா. அடுத்து 9 அப்படிங்கிறத பாருங்கள். பா அப்படிங்கிறத பிரிக்கும்போது இப்போ ப்ளஸ் ஆனது தான். இந்த ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதை தொடர்ந்து உங்களுக்கு தூ அப்படிங்கிறது அப்போ உயிர்த்தொட குற்றியலுகரமா. இப்போ ஈ அப்படிங்கிறது பிரிக்கும்போது ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதை தொடர்ந்து ரூ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது உயிர்த்தொட குற்றியலுகரம். லா அப்படிங்கிறத இல்லை ப்ளஸ் ஆன்னு பிரிப்போம்.
ஆவை தொடர்ந்து ரூ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதாவது உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடுதுபு வந்துருந்துச்சுன்னா அது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அவ்வளோதான். ஓகேவா? அதை உயிர்மெய் எழுத்து தொடர்ந்துன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அது வந்து உயிரெழுத்து டேரெக்டாக வராது இல்லையா வேர்ட்ஸில் இடையில. ஸோ அது வந்து உயிர்மெய் எழுத்தாக தான் வரும். அதை பிரித்து பார்த்தா தெரியும். ஓகேவா? இப்போ உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா பார்த்துட்டோம். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னா வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா கசட தபர அப்படிங்கிறது இக்கிச்சு பேருன்னு இப்பேருன்னு. ஸோ அது மேலெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். இந்த எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து குசுடுதுபுரு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். அதே தான் மென்தொடருக்கும் வரும் இடைத்தொடருக்கும் வரும். ஓகேவா? வல்லினெழுத்தான இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு இருக்கு இல்லையாங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு குசுடுதுபுருவில் அந்த லெட்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். இங்கே பாருங்கள் பாக்கு அப்படிங்கிறது இக்கு அப்படிங்கிறது வல்லின எழுத்தா கு அப்படிங்கிறது குசுடுதுபுருவில் வரக்கூடியது. அடுத்து இச்சு அப்படிங்கிறது வல்லின எழுத்து சு அப்படிங்கிறது குசுடுதுபுருவில் வரக்கூடியது. இட்டு அப்படிங்கிறது என்னது வல்லின எழுத்து டூ அப்படிங்கிறது குசுடுதுபுருவில் வரக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே அதான் ஒரு வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து எது வரணும் குசுடுதுபுரு வந்துச்சுன்னா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் மேலே பார்த்த மாதிரியே தான். இக்கு இங்கு இஞ்சி இன்னு இத்து இம்மு இன்னு அப்படிங்கிறது இருக்கு இல்லையாங்க இதை தொடர்ந்து இதை தொடர்ந்து இந்த குசுடுதுபுரு எழுத்துக்கள் வந்துருச்சுன்னா அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பங்கு. இப்போ இங்கு அப்படிங்கிறது மென்தொடராங்க மென்தொடர் சரி மெல்லின எழுத்து தானேங்க இங்கு அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. அதனை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து குசுடுதுபுரு அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இப்படி வந்தால் அது வந்து மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? இப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் இய்ய இரு இல்லு இல்லு இவ்வெள்ளு இல்லு அப்படின்னு வருமா. இந்த எழுத்து தொடர்ந்து குசுடுதுபுரு லெட்டர்ஸ் வந்துருச்சுன்னா அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒன்று இவ் அப்படிங்கிற எழுத்தை வந்து தொடர்ந்து வந்து குற்றியலுகர சொற்கள் வந்து வராது. இவ் அப்படின்னு இருக்கு இல்லையாங்க அந்த எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல் வந்து கிடையாது. ஓகேவா? இவ் அப்படிங்கிற எழுத்தை வச்சு அதில் தொடர்ந்து இந்த குசுடுதுபுருவில் உள்ள எழுத்து வந்து வராது. ஓகேவா? மேலும் சு டு ரு ஆகியவை வந்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் வந்து கிடையாது. இடைத்தொடரில் வந்து ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்டை இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வந்து வராது. சு டு ரு அப்படிங்கிறது இறுதியாக முடிகிற மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகர சொல் வந்து வராது. ஓகேவா? இது 2 முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ குற்றியலுகரத்தை பற்றி பார்த்துருக்கோம், அதோட வகைகள் பார்த்துருக்கோம், முற்றியலுகரம் பார்த்துருக்கோம். ஓகேங்களாங்க? இந்த வீடியோக்கு எது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நம்ம சார்பெழுத்துக்களில் 10 வகையில் இப்போ குற்றியலுகரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். குற்றியலுகரம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஐகார குறுக்கம் அகார குறுக்கம் அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஷார்ட் வீடியோவாகவே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றணும் இப்படி பண்ணுங்கள் இது கொடுங்க எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.